Dear friends, next நம்ம பார்க்கக்கூடியது Laplace transforms cylindrical coordinates ஓட application. That is a third application, that is dielectric sphere in a uniform field. Okay, so இது ஒரு uniform field, that is E naught. So இதில் பார்த்தீங்கன்னா ஒரு dielectric sphere வச்சுருக்குது. So dielectric sphere, so அப்போ இதோட radius வந்து பார்த்தீங்கன்னா A. ஓகேங்களா. ஸோ இப்போ வித்தின் த ஃபீல்டில் ஓகே, ஸோ வி கேன் கன்சிடர் எனி ஒன் பாயிண்ட் ஹியர். அப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஜினில் இருந்து ஆர் பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது மேக்கிங் அன் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டா. அப்போ ஆர்க்கமாக டீட்டா இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸில் பார்த்துருப்போம். என்னென்னா சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர் இன் யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர் டீட்டா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதோட ஜென்ரல் சொல்யூஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ஜென்ரல் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஏஎன் ஆர்என் அந்த கான்செப்ட் வரும். ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். பார்க்கலாம். அந்த ஜென்ரல் சொல்யூஷன் ரெண்டுக்கும் சேமாக இருக்கும். பார்க்கலாம். ஸோ அபவுட் த டயக்ராம், லெட் தேர் பி அ dielectric constant epsilon r and the radius r in the uniform electric field E naught. So நம்மளுக்கு தெரிஞ்சது தான். So the potential outside and inside the sphere will be given by. So இதில் potential வந்து பார்த்தீங்கன்னா dielectric உடைய இன்சைடும் அவுட்சைடும் என்ன ஆகும்னா வேரி ஆகும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணியிருப்போம் லேப்லாஸ் ஜென்ரல் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு. ஸோ அதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன் நான். அது பார்த்தீங்கன்னா அவுட் சைடு, இங்கே அவுட் சைடு எப்படி இருக்கும், இங்கே இன்சைடு எப்படி இருக்கும். ஸோ அவுட் சைடுன்னு வரக்குள்ள அந்த ஏபி கான்ஸ்டன்ட் வரும். இந்த இன்சைடு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏக்கு பதில் சி வரும், பிக்கு பதில் ஜி வரும். ஓகே, சரி பார்க்கலாம். ஸோ வி அவுட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஏஎன் ஆர் பவர் என் பிஎன் காஸ் தீட்டா plus epsilon bn r power minus of n plus 1 then bn cos theta. ஓகே, இது ஆல்ரெடி நீங்கள் பேஜ் நம்பர் 6 பார்த்துருப்போம். தட் இஸ் கண்டக்டிங் சார்ஜ் ஸ்பியர் இன் யூனிஃபார்ம் ஸ்பீடில் இதே மாதிரி ஒரு சொல்யூஷன் பார்த்துருப்போம். சரி, இது அவுட் சைடு. அதே மாதிரி இன்சைடுக்குள்ளே இந்த ஏவை வந்து சி ஆக்கிடுங்க, இந்த பியை வந்து ஜி ஆக்கிடுங்க. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் ஆஃப்டர் டெரிவேஷன் போட்டுட்டேன். ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆஃப்டர் டெரிவேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்மளுக்கு தேவையானது. அப்போ அவுட் சைடில் என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னா மைனஸ் இ நாட் ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் எப்சிலான் ஆர் மைனஸ் 1 டிவைட் பை எப்சிலான் ஆர் ப்ளஸ் 2. மேக்ஸிமம் இந்த மாதிரி டைம்ஸ் நிறைய இடத்துல வரும். இப்போல்லாம் மேக்ஸிமம் மேலே மைனஸ் டைம் இருக்கும், கீழே ப்ளஸ் டைம் இருக்கும். ப்ளீஸ் ரிமெம்பர். இப்போ இ நாட் ஏ கியூப் காஸ் தீட்டா டிவைட் பை ஆர் ஸ்கொயர். பாருங்கள், இதே மாதிரி சொல்யூஷன் தான் நம்ம சார்ஜர் கண்டக்டிங் ஸ்பியர் யூனிஃபார்ம் ஸ்பீடில் பார்த்தோம் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸில். அதில் இந்த ஃபஸ்ட் டைம் இது அப்படியே இருக்கும், மைனஸ் இ நாட் ஆர் காஸ் தீட்டா இருக்கும். அதேமாதிரி செகண்டில் ஒரு டைம் இருக்கும், அந்த டைம் இதில் இருக்காது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தேர்டு டைம் அதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இ நாட் ஏ கியூப் காஸ் தீட்டா டிவைட் பை ஆர் ஸ்கொயர்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அடிஷ்னலாக வந்து இது டைஎலக்ட்ரிக்னால இந்த கான்செப்டில் எப்சிலான் ஆர் மைனஸ் 1 டிவைட் பை எப்சிலான் ஆர் ப்ளஸ் 2 இருக்கும். ஸோ இதுதான் அடிஷ்னலாக இருக்கிறது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் பொட்டன்ஷியல் இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 டிவைட் பை எப்சிலான் ஆர் ப்ளஸ் 2 இ நாட் ஆர் காஸ் தீட்டா. இ நாட் ஆர் காஸ் தீட்டா மைனஸ் அப்படியே இருக்குது. ஸோ அடிஷ்னலாக 3 டிவைட் பை எப்சிலான் ஆர் ப்ளஸ் 2. ஓகே, 1 or 2 டைம்ஸ் படித்து எழுதி பாருங்கள், அப்போ தான் மைண்டில் நிற்கும். ஓகே, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னா என்ன பண்ணுவோம், அவுட் சைடு தி ஃபீல்டில் பார்க்க போகிறோம். அவுட் சைடு ஏன்னா இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுற பாயிண்ட்டு அவுட் சைடு த ஸ்பியர். இப்போ இ அவுட் என்ன அப்படின்னா ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டுனா டோ வி டிவைட் பை டோ ஆர், தட் இஸ் வி அவுட். ஸோ அப்போ வி அவுட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இ அவுட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இ அவுட் ஈக்குவல் டு, ஸோ
ஸோ இந்த டேர்ம் எடுத்துக்கங்க பாருங்கள், டோ வி அவுட் டிவைட் பை டோ ஆர். இப்போ இதை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆருங்கனால ஆர் டைம் வந்து இங்கே வராது இல்லையா? அப்போ ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டிஃப்ரென்ஷியேஷன் we can get E naught cos theta ப்ளஸ் எப்சிலான் ஆர் மைனஸ் 1 டிவைட் பை எப்சிலான் ஆர் ப்ளஸ் 2 அப்புறம் 2 E naught A cube cos theta டிவைட் பை ஆர் கியூப். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்மும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் எழுதி பாருங்கள். இந்த ரெண்டு டைம்ஸ் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கம்பேர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த P அந்த பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டைபோல் மொமெண்ட் என்ன இருக்கும், சாரி டைபோல் மொமெண்ட் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா that is generally V is equal to 1 by 4 by epsilon naught P cos theta divided by R squared. ஸோ இது ஆக்சுவலாக இது என்ன ஈக்குவேஷன்னா பொட்டன்ஷியல் அட் எனி பாயிண்ட், அதோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஆக்சியல் லைன், ஈக்குவேட்டரியல் லைன் இந்த மாதிரி பார்த்துருக்குறீங்களா? ஸோ அந்த மாதிரி பொட்டன்ஷியல் அட் எனி பாயிண்ட்டுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன். இது வந்து வெரி பிகினிங் வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த டைமையும் இந்த வி அவுட்டையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்பேர் பண்ணுறோம். அதில் எக்ஸ்பெஷலி தேர்டு டைம் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது மேட்ச் ஆகும். இப்போ பாருங்கள் 1 by 4 by epsilon naught P cos theta divided by R squared equal to இதில் இந்த தேர்ட் டைம் epsilon r minus 1 epsilon r plus 2 E naught A cube divided by R cos theta divided by R squared A cube cos theta divided by R squared. ஸோ அந்த டைம் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா cos theta அப்புறம் இங்கேயும் cos theta அடிபட்டு போயிடும். அப்புறம் R squared கேன்சல் ஆகிடுது. ஸோ இந்த ரிமைனிங் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா P divided by 4 by cos theta, சாரி 4 by epsilon naught. அப்போ 4 by epsilon naught அந்தாண்ட போச்சுன்னா P is equal to 4 by epsilon naught into epsilon r minus 1 divided by epsilon r plus 2 the remaining E naught A cube. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இதே ஃபார்மேட்டு தான் நம்ம சார்ஜ் கண்டக்டன்ஸ் ஸ்பியர் இன் யூனிஃபார்ம் ஃபீல்ட்லேயும் பார்த்துருப்போம். அதில் நம்மளுக்கு இதே மாதிரி P வேல்யூ என்ன கிடைச்சதுன்னா 4 by epsilon naught A cube E naught கிடைச்சது. ஓகேங்களா? 4 by epsilon naught A cube E naught. இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இது டைஎலக்ட்ரிக் எங்கனால epsilon r minus 1 divided by epsilon r plus 2 கிடைக்குது. ஸோ இதுதான் இதில் வந்து வித்தியாசம். ஓகேங்களா? ரைட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த டாபிக்கு டைஎலக்ட்ரிக் ஸ்பியர் இன் யூனிஃபார்ம் ஃபீல்டு. ஓகே, தேங்க்யூ.